எவனாவது இனிமேல் சாராய கல்யாணம் அடிப்பானே. உனக்கு எந்த அளவுக்கு துளிர் விட்டு இருந்தா அங்கேயே வந்து கேள்வி கேட்கறேன். உங்க அப்பா சேர்த்து வச்ச காசுல நான் குடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன். இனிமே கடமை வருவாடே சொல்லி அப்பல வேண்டாம். இது புருஷன் முன்னாடி தகராறு. மூணாவது மனுஷங்க நம்ம உள்ள போனோம்னா இன்னும் விரசமாயிடும். ஆமா, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏன்பா எவனோ ஒரு டப்பா தரைய நடக்கவே முடியல, இவன் போய் என்ன பண்ண போறான்? கட்டின பொண்டாட்டியே இத்தனை பேர் மத்தியில இப்படியா அசிங்கப்படுத்துறது? நீ இவள வச்சிருக்கிறியா? சொல்லியா இவள வச்சிருக்கிறியா? இவங்க வயசு என்ன, என் வயசு என்ன? வயசெல்லாம் இருக்குதையா. புருஷன் பொண்டாட்டி சண்டையில நடுவுல வந்து கேள்வி கேக்குறல்ல, அப்ப நீ இவள வச்சிருக்கிறன்னு அர்த்தம். தப்புதான்ப்பா, நான் கேட்டது தப்புதான். பாத்தியா மாப்ள, ஒரு முத்தலான ஆள் போனதுக்கே இவ்வளவு அசிங்கமா கேக்குறான். நீ வாலிபம் ஒரு கோடு இருக்க. இப்ப நீ போனேன்னு வையி, அவனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை கொழுக்கு முழுக்குன்னு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பேன்னு உன் தலையில கட்டிருக்காங்க. இந்த கொடுமை எல்லாம் பதில் சும்மா இருக்க சொல்றீங்களா? ஆனா இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டாம். நான் அவளை வச்சிருக்கேன்டா. மாப்ள டர்னிங் பாயிண்ட். அட பாவி, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என்னையடா வச்சிருக்கேன்னு சொல்ற? கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க. நான் இவளை வச்சிருக்கேன்டா. இத்தனை பேரு முன்னாடி என் பொண்டாட்டிய வச்சிருக்கேன்னு நான் சொன்னேன். ஆமாண்டா வச்சிருக்கேன். என்ன ஆயுதத்துல நீ கில்லாடியா? ஓடுறா. உன் கை மட்டும் தான் கத்தி கப்பலா பிடிக்கும். என் கையை நான் பூ பறிக்கும் நினைச்சியா? இப்ப நான் குத்துறேன்டா. வேண்டாயா வேண்டாம், என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவரை விட்டுருங்கயா, விட்டுடுங்க. பாத்தியா, சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அவன் உசுருக்கு ஒரு ஆபத்துன்னா ஒண்ணு பெத்தவ வருவா, இல்ல கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் வருவா. டேய், கோயில் கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமி இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கண் கூட தெரியலடா. ஆனா பெண்ணுங்கிறவ நம்ம கண்ணு முன்னால நடமாடுற சாமிடா. ஐயா, என் புருஷன் போதையில இருக்கும் போதே தப்பு தண்டவா நடந்துக்குவாரு. மத்தபடி அவர் ரொம்ப நல்ல மனுஷையா, அவரை விட்டுடுங்க ஐயா. இது உன் கையில கால நினைச்சுக்கோ. நான் ஒரு வார்த்தைக்காக கூட இப்படி பேசிருக்க கூடாது. ஆனா உரைக்கிற மாதிரி சுருக்குன்னு பேசினாதான் உன் புருஷனுக்கு உணர்த்த முடியும்னு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? போயா போல. ஆமா, நம்மளை எல்லாம் 10 மாசம் சுமக்கிற பெண்களை சாமிக்கு சமமா நினைக்கிறாரு பாருங்க. என் தங்கச்சிக்கு இவர்தான் சரியான மாப்பிள்ளை.